வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பக்கத்தில் இருக்க செம்மஞ்சேரிக்கு தான் வந்திருக்கோம். இந்த செம்மஞ்சேரி குப்பம் எங்கே இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இந்த செம்மஞ்சேரி குப்பம் நீங்கள் கோவளம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா செம்மஞ்சேரி தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. நீங்கள் கோவளம் வந்து தெரியல கூட செம்மஞ்சேரி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லிவிடுவாங்க. இந்த குப்பத்தில் வந்து மீனோட ரேட்லாம் வந்து எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வந்து இந்த செம்மஞ்சேரிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த செம்மஞ்சேரியில் என்னென்ன மீன் வருது, மீனோட ரேட்டுன்ற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காலைல பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்துட்டேன், அதனால் போட் எதுவும் வரல. இப்போ தான் ஒரு போட்டு வந்துருக்குது. அந்த போட்டில் வந்து என்னென்ன மீன் வருதுன்னு பார்க்கலாம். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மீன் வரல, கம்மியாக தான் வந்துருக்குது. என்னென்ன மீன் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊடா மீன் வந்துருக்குது, அப்புறம் திருக்க வந்துருக்குது, அப்புறம் சங்கராலே ஒரு வெரைட்டி அந்த சங்கரா வந்துருக்குது. அதுக்கப்புறம் பாறை மீன்லேயே 2 வெரைட்டி இருக்குது. வரிப்பாறை இருக்குது, அப்புறம் வந்து தேங்காய் பாறை இருக்குது. இந்த தேங்காய் பாறை மீன் வந்து 3 மீன் வந்து 600 ரூபா சொல்லியிருந்தார். அப்புறம் இந்த வரிப்பாறை மீன்லாம் என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அப்புறம் இந்த ஊடா மீன் என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அது அப்படியே வா 400 300 கம்மியாக தான் சொல்லுங்கள். மீன் பெரிய சார் 300 போடுங்க. நீங்கள் செம்மஞ்சேரியில் வந்து நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் பார்கெயின் பண்ணினா கூட கம்மி பண்ண மாட்டாங்க. மற்ற நாள்லாம் வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணி தாராளமாக வாங்கலாம். இப்போ ஒரு 400 ரூபா சொன்னார், அவர் வந்து 300 ரூபாய்க்கு அதை வாங்கியிருக்காரு. தாராளமாக வாங்கலாம். வரிப்பாறை 300 ரூபாய்க்கு, உங்களுக்கே தெரியும், நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். அதுக்கப்புறம் இந்த ஊடா மீன் ஒருத்தர் கேட்டிருந்தார், ரேட்டு எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டார். அந்த ஊடா மீன் மொத்தமே வந்து 800 ரூபா சொன்னார். 800 ரூபான்றது கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருந்தது. என்ன ஒன்று மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆனால் இருந்தாலும் வந்து 800 ரூபா கொடுத்து இந்த மீன் வாங்க முடியாது. 400 ரூபாய்க்கு வாங்கலாம். இந்த மீன் 400 ரூபாய்க்கு ஒருத்து. இந்த ரேட் ஏன் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வந்து அதிகமாக கிடைக்கல, ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது. அதனால தான் இந்த ரேட்டு. மீன்லாம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மீனே வந்து மொத்தமாகவே வந்து 300 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இங்கே இந்த போட்டு வந்து காலையிலே வந்துச்சு, சீக்கிரமே வந்துச்சு. நான் வந்ததுலேருந்து இந்த போட் இருக்குது. இந்த போட்டு ஃபுல்லாகவே வந்து கவலை மீன் தான். 2 வலையிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவலை மீன் தான். ஆனால் கவலை மீன் இன்றைக்கி ரேட் அதிகமாக இருந்தது. நான் ஒரு கவர் ஃபுல்லாக வாங்கின கவலை மீன் இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபா. செம்மஞ்சேரிலே பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் இருக்கும். 2 ஆஃப்லேயும் வந்து போட்லாம் வரும். நீங்கள் வந்து போன உடனே மீன் வாங்காமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வாங்க. ஏன்னா போட்லாம் வந்தன்னுவாங்க, அப்போ தான் மீன் ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் போன உடனே வாங்கிட்டீங்கன்னா மீன் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு கவலை மீன் வாங்கினேன். எவ்வளோ மீன் போடுறாங்க நீங்களே பாருங்கள். ஆனால் போன வாட்டி நான் வந்து இதை 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்றைக்கி ரேட் வந்து 200 ரூபாய். இது சரி சார். நான் பார்த்தீங்கன்னா இந்த மீனியை 2ஆக பிரிங்கன்னு சொன்னால் 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு போடுங்க அப்படின்னு சொன்னால், அதனால் இவர் 2ஆக பிரிச்சார். 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு. ஏன்னா இன்னொருத்தவங்க கேட்டாங்க 100 ரூபாய்க்கு, எனக்கு 200 ரூபாய்க்கு இவ்வளோ மீன் தேவைப்படாது. அதனால் வந்து நான் 2ஆக பிரித்து வாங்கி போயிட்டேன். நீங்கள் எப்போ வந்தாலுமே செம்மஞ்சேரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவலை மீன் கிடைக்கும். எல்லா நாளுமே அந்த போட் வந்து போயிட்டு தான் இருக்கும். எப்படியா இருந்தாலும் ஒரு 2 போட்டில் வந்து கண்டிப்பாக கவலை மீன் இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக வரலாம் உங்களுக்கு கவலை மீன் வேணும்னா. இப்போ அங்கே ஒரு போட்டு வந்துருக்குது. அந்த போட்டில் வந்து என்னென்ன மீன் வருதுன்னு பார்க்கலாம். அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வஞ்சரம் மீன் தான் இருக்குது. வஞ்சரம் மீன் குட்டிங்க தான் இருக்குது. வஞ்சரம் மீன் ஏகப்பட்டது இருக்குது. அதுவும் வந்து அப்புறம் முதக்கண்டை, அப்புறம் கவலை, அந்த 3 மீன் கலந்த மாதிரி இருக்குது. இன்னிலேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வஞ்சரம் மீன்லாம் இங்கே நிறையவே கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்தீங்கன்னா வஞ்சரம் மீன்லாம் வாங்கிக்கலாம். ஒரு வஞ்சரம் மீன் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 100 ரூபா அப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நீங்கள் ஒரு 10 வாங்கினீங்கன்னா ஒரு 800 ரூபா 900 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாங்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் வந்தால் மட்டும் அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்க முடியாது. மற்ற நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரியில் அதிகமாக வர ஆரம்பிச்சிது இந்த வஞ்சரம் மீன். இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே செம்மஞ்சேரி, நெய்வேலி, அதுக்கப்புறம் கோவளம், இந்த சைடில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன வஞ்சரம் மீன்லாம் கிடைக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கலாம். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும். மற்ற இடத்துலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அந்த மீன் இப்போ இங்கே கூறு கட்டி வச்சுருக்கா பார்த்தீங்கன்னா, இந்த வஞ்சர மீன் வந்து ஒரு கூறு வந்து 1000 ரூபாய் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து 900 ரூபாய்க்கு கேட்டு வாங்கியிருக்கோம் இந்த வஞ்சர மீனை தான்.
இந்த சைஸில் இந்த சைஸ்லேயே போடணும். போதுமாண்ணா போதுமாண்ணா போதுண்ணா. இன்னும் 300 கொடுண்ணா. சொல்லுங்கள் அங்கிள். மீன் இருக்குது மேலே பரவாயில்ல. மீன் இல்லை அதான் சொல்லுங்கள். ஆமாம் கரெக்டாக மீன் போட்டு இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன், அப்புறம் கீச்சாம்பரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வந்து காளா மீன் இருந்தது. அந்த காளா மீன் ஒன்று வந்து 200 இந்த சின்ன கூர் வந்து 300, அந்த பெரிய கூர் சங்கரா வந்து 600. அதுதான் வந்து இப்போ பார்கெயின் பண்ணின்னு இருக்காங்க. இப்போ இங்கே ஒரு போட் வந்துடுது. இந்த போட்டில் வந்து என்னென்ன மீன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டில் ஃபுல்லாகவே வந்து கவளை மீன் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா மற்ற மீனே இருக்க மாதிரி தெரியல, ஃபுல்லாகவே கவளை மீன் தான் இருக்க மாதிரி இருக்குது. கொட்டினா தான் தெரியும். இப்போ கொட்டினா பார்க்கலாம். இப்போ இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவளை மீன், அதுக்கப்புறம் முதகண்டை, ஒரு 2-3 வஞ்சர மீன் இருக்குது. முதகண்ட மீனும் கவளை மீனும் ஒரே மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதகண்ட மீன் வந்து உருண்டையாக இருக்கும், நீட்டாக இருக்கும், லென்த்தாக. கவளை மீன் பார்த்தீங்கன்னா சப்பையாக இருக்கும் கொஞ்சம். அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் கவளை மீன் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். முதகண்ட மீன் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து கவளை மீன் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். முதகண்ட மீன் அவ்வளோன்னு தெரியாது நிறைய பேருக்கு. சொன்னதே திருப்பி சொல்லாதப்பா. சொன்னதே திருப்பி சொல்லாதான் போட்டு மீன் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்க ஊரை தேடி அங்கிருந்து வர்றோம். கோலம் லாஸ்டா ஃபைனல் 700 ரூபாய் கொடுத்தா குடுமா. மாறி போடுங்க எல்லாம் ஊர் மீன் பதிட்டு மீன் பேர் சொல்லவே இல்லையே. சங்கரா மீன் மைதா அது குறவாயம்மா குறவாயம் பேர் கேட்டு என்ன பண்ண போறா? நாங்க எங்க கூட சாப்பிடுவோம். நாங்க எங்க கூட எடுத்து போய் சாப்பிடுவோம். அது எவ்வளவு சரியா 5 மீன் தான் 800 ரூபாய் அந்த மீன். பாய் நீங்க கம்மி பாய் நீங்க சும்மா தேவை அத்தை கொடுத்து கூட அருமையான மீனை கொடுத்துக்கிறேன். மீன் எடுத்து போடாமா? ஜிபே பண்றேன். 700 ரூபாய் வராது மீன். குறைச்சா பைசா கொஞ்சம் வராது மீன். குறையெல்லாம் வேண்டாம். மீன் விலை கம்மி. அது ஒண்ணு அதோ சேர்த்துருங்க. காசு தான் கொடுக்குறோம் சொல்லிட்டேன். இல்லம்மா இல்லம்மா நீ ஏத்தமா 800 ரூபாய் 800 ரூபாய் இல்லைன்னா இல்லை அவருக்கு. ஜிபே நம்பர் இந்த வெலை மீன் டேஸ்ட் பாப்பாங்க. அந்த மீன் எடுத்துமா? என்னம்மா வலை மீன் விலை மீன்லாம் அது ஒரு அதெல்லாம் பணம் போகணும். அங்கே குடும்பம் சாப்பிடணும். அதெல்லாம் ஒன்றுலாம் கேட்கக்கூடாது. சங்கரா மீன் பாயா அருமையான மீன் கொடுத்துருவாங்க. இது மட்டும் எவ்வளோ? 4 நான் எடுத்து வேணாம். இந்த இந்த மீன் எவ்வளோண்ணா? மேடம் 900 ரூபா கொடுங்க. எவ்வளோ வாங்கின மொத்தமாக வாங்கிக்கிறேன். மொத்தமாவா? ஆமாம். எவ்வளோ? அதெல்லாம் மொத்தமாக வாங்கிக்கிறேன். இதையும் சேர்த்து வாங்கணுமா? 5 நிமிஷம் ஒரு போட் வந்துனே தான் இருக்கும் லைனாக. உங்களுக்கு தேவையான மீன் ஏதாவது ஒரு மீன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு போட்டில் இருக்கும். அதனால் இந்த மாதிரி வாங்கலாம். ரேட்டு பார்த்திங்கன்னா அங்கே செம்மஞ்சேரியில் கம்மியாகவே இருக்கும். வெளியில் வாங்கிறதோட அங்கே செம்மஞ்சேரியில் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாகவே இருக்கும். நான் ஒன்றும் போய் சொல்லலை, நீங்களே ஒரு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த போட்டில் என்ன மீன் வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணாடி பாறை, அதுக்கப்புறம் வாழை மீன், அப்புறம் கோலா மீன் அதெல்லாம் வந்துடுது. இந்த வாழை மீன் கோலா மீன் மொத்தம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி மீன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரிங்க தான் அதிகமாக வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்கே இதுக்குன்னே தனியாக வியாபாரிங்க வராங்க. கவலை மீன் இந்த மாதிரி மீன்லாம் வந்து வியாபாரிங்க வாங்கிட்டு போயிடுறாங்க நிறையா. அது 2 மீன் தான் விலை. அதான் இந்த 2 மீன் அந்த இது 2 மீன் தான் விலை. நானே கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். 500 ரூபா கொடு. நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க கோவளத்தில் செம்மஞ்சேரிலாம் மீனோட ரேட்லாம் வந்து அதிகமாக இருக்குது, இது மார்க்கெட்லேயே வாங்கிக்கலாம், வீட்டாண்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டாண்டியோ இல்லை மார்க்கெட்லேயே வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் வாங்க முடியாது. ஐஸ் போட்ட மீன், கெமிக்கல் மீன் தான் நீங்கள் வாங்க முடியும். ஒரு வாட்டி இந்த மாதிரி மீனை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அதோட நீங்கள் அங்கே வாங்கவே மாட்டீங்க, இங்கே வந்து தான் வாங்குவீங்க.
இந்த மாதிரி மீன்பிடி தடை காலத்துலேயும் உங்களுக்கு மீன் ஃப்ரெஷ்ஷாக வேணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம செம்மஞ்சேரி இல்லை கோவலத்துக்கு வாங்க. உங்களுக்கு மீன் ரொம்ப கம்மியான ரேட்லேயும் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.